என்ன பத்தி தப்பா பேச நீ யாருடா? பிரபல நடிகர மிரட்டுன நயன்தாரா. கிழிச்செடுத்த நடிகர். நடிகை நயன்தாரா, தனுஷ் விவகாரம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது. இந்த நிலையில நவம்பர் 18ஆம் தேதி சர்ச்சைக்குள்ளான நடிகை நயன்தாராவோட கல்யாண ஆவணப்படம் வெளியாக இருக்கு. இந்த ஆவணப்படத்துல சர்ச்சைக்குள்ளான நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் பயில்வான் ரங்கநாதன் சமீபத்திய தன்னோட வீடியோவுல நயன்தாராவ ரொம்பவே கடுமையா விமர்சிச்சு கருத்துக்கள பதிவிட்டிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நயன்தாராவுக்கு எல்லாமே வியாபாரம் தான். எல்லா விஷயத்தையும் வியாபார ரீதியா சிந்திக்கக்கூடியவங்க. தான் நடிச்ச படங்களோட ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க. நயன்தாரா படத்துல ஒப்பந்தம் ஆகும்போது, படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போடுவாங்க. சமீபத்துல நடிகர் விஜயோட கடைசி படமான தளபதி 69 படத்துல நடிக்க கேட்டப்போ, இப்படியான படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நயன்தாரா மறுத்திருக்காங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு ரங்கநாதன். தனுஷ் பத்தி இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நயன்தாரா, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒத்துக்குவாங்களா? அவங்க மேல நியாயம் இருக்கக்கூடிய பட்சத்துல பத்திரிகையாளர்கள் சந்திப்ப நடத்த வேண்டியது தானே! அத விட்டுட்டு எதுக்காக தனுஷ தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடிய விதமா ஒரு அறிக்கைய வெளியிடணும்? நடிகை நயன்தாரா ஒரு மலையாளி. அவங்க ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும், ஒட்டுமொத்த மலையாள நடிகைகளும் ஒண்ணு சேர்ந்து நடிகை நயன்தாராவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதமா அவங்களோட பதிவுக்கு லைக் பண்றாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? தனுஷ் நிஜமாவே தவறானவர் அப்படின்னா, அத பொது வெளியில வெளிப்படையா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? அத விட்டுட்டு, அத தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடிய விதமா அறிக்கைய மட்டும் வெளியிட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? சமீபத்துல விக்னேஷ் சிவன் இயக்கி இருக்கக்கூடிய எல்ஐகே படத்துல நடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட 20 நாள் கால் ஷீட் கேட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் என்ன படப்பிடிப்புக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன கூப்பிடவே இல்ல. இதுக்கு என்ன காரணம்? என்ன பத்தி தப்பா பேச நீ யாருடா? எப்படி என்னோட படத்துல நடிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது தானே! உங்களோட படம் அப்படிங்கிறதுனால என்ன 20 நாள் நடிக்கணும் அப்படின்னு கால் ஷீட் கேட்டுட்டு, படப்பிடிப்பு முடிச்சுட்டாங்க. இத பத்தி நான் விக்னேஷ் சிவன் கிட்ட கேட்டப்போ, படப்பிடிப்பு இன்னும் நெறைய இருக்குது. அப்போ உங்களோட காட்சிகள படமாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரதீப் ரங்கநாதன் கிட்ட 90% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னோட கால் ஷீட்ட நீங்க வீணடிச்சுட்டீங்க. நான் ஒரு அன்றாடங்காட்சி. இப்போ இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்றது? அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தான் பணம் போட்டு தயாரிச்ச ஒரு படத்துக்கு நடிகர் தனுஷ் உரிமை கோரும்போது, அவர தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடிய விதமா பேசுறாங்க. அவரு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சாபம் விடக்கூடிய விதமா அறிக்கை வெளியிடுறாங்க. நயன்தாரா நீ என்ன உத்தமியா? பத்தினியா? நடிகர் பிரபுதேவாவோட மனைவி, குழந்தைங்களோட வாழ்க்கைய சீரழிச்சவ தானே நீ. ஒரு கல்யாணமான நடிகர் அப்படின்னு தெரிஞ்சும், அவரோட மனைவி, குழந்தைகள் பத்தி, அவங்களோட வாழ்க்கைய பத்தி, அவங்களோட எதிர்காலத்த பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட்டவ தானே நீ. இப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய வீணாக்கிட்டு, இப்போ கல்யாணமாகாத ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, தன்னோட கல்யாண வீடியோவையும் விற்பனை செஞ்சிருக்காங்க. தன்னோட கல்யாணத்தையும் ஒரு தொழிலா பாவிச்சு, அத விற்பனை செஞ்சு பணம் பாப்பாங்க. ஆனா தன்னோட பணத்த போட்டு படம் எடுத்த ஒரு படைப்புக்கு நடிகர் தனுஷ் உரிமைக்கு வரும்போது அவர் தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடிய விதமா பேசுறாங்க. நடிகர் தனுஷ் நிஜமாவே உங்களுக்கு தொல்லை கொடுத்தாரு அப்படின்னா, அவர் தொல்லை கொடுக்கும் போதே நீங்க வெளிய வந்து பேசியிருக்கணும். அத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் அவர பத்தி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறது ரொம்ப பெரிய தவறு. நீங்க அறிக்கையில பயன்படுத்தின எதுவுமே எந்த வார்த்தையுமே முறையானது கிடையாது அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு பைல்வான். இந்த விவகாரம் இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு.